Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கேயம் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான NSN நடராஜ், நகர கழக செயலாளர் வெங்குஜி மணிமாறன் ஆகியோர் முன்னிலையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார், மாவட்ட பொருளாளர் KGK கிஷோர்குமார், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் செல்வகுமார், ஒன்றிய அவைத் தலைவர் மைனர் D பழனிசாமி, முத்தூர் பேரூர் கழக செயலாளர் முத்துக்குமார், சென்னிமலை ஒன்றிய செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பேரூர் கழக செயலாளர் A ரமேஷ், வெள்ளக்கோவில் ஒன்றிய குழு தலைவர் வெங்கடேச சுதர்சன், வெள்ளக்கோவில் ஒன்றிய செயலாளர் SN முத்துக்குமார், வெள்ளக்கோவில் நகர செயலாளர் டீலக்ஸ் மணி, மாவட்ட கழக துணை செயலாளர் லட்சுமி சோமசுந்தரம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் அருண்குமார், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கண்ணுச்சாமி உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் சில தினங்களுக்கு முன் அதிமுக பிரமுகர் சிவராஜ் மகன் கோகுல்நாத் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து மின்நகரில் உள்ள கோகுல்நாத் இல்லத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோகுல்நாத் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அவருடன் முன்னாள் அமைச்சர்களான பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன் மற்றும் மடத்துக்குளம் MLA மகேந்திரன், முன்னாள் MLA பரமசிவம், திருப்பூர் முன்னாள் MP சிவசாமி மற்றும் அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மருதூர் கிராமத்தில் வள்ளலார் 202வது அவதார தினத்தில் எடப்பாடியார் மக்கள் நல பேரவை சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று கண் குறைபாடுகள் தொடர்பாக பரிசோதனை, மருத்துவ ஆலோசனை பெற்றனர். இந்த கண் சிகிச்சை முகாமை கடலூர் மாவட்ட எடப்பாடியார் மக்கள் நல பேரவை மாவட்ட தலைவர் SG ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் MK பார்த்திபன், மாவட்ட துணை செயலாளர் ரகோத்தமன், மாவட்ட துணை செயலாளர் ஆல்பர்ட், மருதூர் கிளை கழக செயலாளர்கள் சக்திவேல், ரமேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் மேல் சிகிச்சைக்காக பலர் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் கழக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டுகளை வழங்கும் பணிகளை மேற்பார்வையிட்டு விரைந்து முடிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான J சீனிவாசன் தலைமையில் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருச்சி மாநகர் மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான S கோகுலேந்திரா கலந்து கொண்டு புதிய கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகள் அனைவருக்கும் கிடைத்திடும் வகையில் பணியை விரைந்து முடிப்பது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் KC பரமசிவன், மாவட்ட கழக இணை செயலாளர் திருமதி A ஜாக்குலின், மாவட்ட கழக துணை செயலாளர் வழக்கறிஞர் R வனிதா, மாவட்ட கழக துணை செயலாளர் V பத்மநாதன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் R ஜோதிவாணன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் MS நசிமா ஃபாரிக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாநகராட்சி கட்டிடங்கள் போதை இளைஞர்களின் கூடாரமாக மாறிவரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனந்தா பாலம் அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 5 அடுக்கு கார் பார்க்கிங் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கார் பார்க்கிங் கடந்த பல மாதங்களாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் சில சமூக விரோத செயல்கள் அரங்கேறி வருகின்றன. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் சிலர் போதை மருந்தை செலுத்திக் கொள்ளும் புகலிடமாக மாற்றியுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.